இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். காவிரி நீர்வரத்து. கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லை இன்று இரவு எட்ட வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதனால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். நீதிமன்ற உத்தரவு. நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த வழக்கு ஒன்றில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க தமிழக அரசு செயலர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மின்வாரிய பதவி உயர்வு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றும் 700 உதவி பொறியாளர்களுக்கு ஒரே நேரத்தில் பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் உள் விவகாரங்கள். விஜய் தலைமையிலான கட்சியின் அமைச்சரவை மாற்றங்கள் குறித்தும் சில முக்கிய பொறுப்புகளில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக கூறப்படும் தகவல்களும் தற்போது அரசியல் வட்டாரத்தில் விவாதமாகியுள்ளது. அரசியல் விமர்சனங்கள். சீமான் மற்றும் அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோருக்கு இடையே ஏற்பட்டுள்ள கருத்து மோதல்கள் தமிழக அரசியலில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளன. காவிரி விவகாரம். உதயநிதி கருத்து. காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மாற்றம். வரும் காலங்களில் குறிப்பிட்ட அமைச்சர்களின் துறைகளை மாற்றவும் அல்லது புதிய அமைச்சர்களை நியமிக்கவும் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. அதிமுக பொதுக்குழு. சி.வி. சண்முகத்தின் நகர்வுகள் மற்றும் அதிமுகவின் வரவிருக்கும் பொதுக்குழு குறித்த முக்கிய அறிவிப்புகளை இபிஎஸ் வெளியிட்டுள்ளார். சட்ட நடவடிக்கை. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் வழக்கில் நிபந்தனை ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீரன் சின்னமலை புகழ். தீரன் சின்னமலையின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் முதலமைச்சர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.